எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் உங்க டைம் குடுத்து வந்திருக்கும் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க. என்னோட ஒர்க் பண்ணவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு இந்த இந்த விழா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நான் வந்து இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த டைரக்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா வந்து என் நீங்கள் நல்ல ஆக்டர்னு இவங்க சொல்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை நாளன்னைக்கு நீங்களும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் நல்ல பையன், நல்ல மனுஷன் சொல்லிட்டாங்க. அதுவும் எங்கள் தாத்தாவும் எங்கள் செல்வா சாரும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சொன்னது அது இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக நான் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்துவாங்க நானே எதிர்பார்க்கல. அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அது ரொம்பவே பெருமையாக இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஆக்சுவல் ஹீரோ மகேஷ் சாருக்கு நான் வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், 3 ஈவெண்ட் இருந்ததால இங்கே பேசுறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஆனாலும் பட் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட 10% 20% ஹார்ட் ஒர்க் தான் நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன். அவர் ஹார்ட் ஒர்க் தான் அந்த படத்தில் பெருசு. அண்ட் எனக்காக எல்லாத்தையும் கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்ட் இந்த படத்தில் வனிதா மேம் இருக்காங்க, செல்வா சார் இருக்காங்க, கே ரவிக்குமார் சார் இருக்காங்க. நான் வந்து ஒன்றே ஒத்துக்க மாட்டேன். எல்லாருமே வனிதா மேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் அப்படி கிடையாது செட்டில். அவங்க ஒரு யூத் தான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் நாகதுர்காவோட அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் நடிச்சிட்டேன். எனக்கு அப்போ கூட யூத் ஃபீலிங் வரல. வனிதா மேம் வரும்போது தான் அந்த யூத் ஃபீலிங்கே செட்டில் வந்தது ஆக்சுவலாக. ஸோ வனிதா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து நாகதுர்கா கேரக்டர் பண்ணியிருக்கலாம், அவங்க உங்கள் கேரக்டர் பண்ணியிருக்கலாம் மேம், கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பயமாக இருக்குது. இந்த பயத்துக்கு நடுவில் ஒரு ஃபோன் வந்தது நேற்று நைட்டு. அது வந்து டிஜிட்டலி ஜெகதீஷன் இருக்காரா, அவர் ஃபோன் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி சொன்னார். அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்தது, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவர் கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேற்று 20 பேர் பார்த்துருக்காங்க, யாருமே கால் பண்ணல. டைரக்டருக்கே நான் தான் கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்கிறாங்க படத்தை பற்றின்னு. ஆனால் அவராக நினச்சி கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். அண்டு படத்தில் ஃபாக்சன் இருக்காரு, அவர் மியூசிக் இன்னைக்கு இந்த அவர் மியூசிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் இது என்ன படம்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் நம்புகிறேன். அண்டு ஃபாக்சனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு எல்லா ப்ரொடியூசர் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க. இவங்க இந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. படம் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிஃப்ட் கொடுத்து இது பண்ணிட்டாங்க, உழைப்பு கொடுத்தாங்க. சார் அது நோட் வெரி பிக் திங் சார். நானும் ஆக்சுவலாக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் இந்த படத்துக்கு. சார் தினேஷ் சார் கூட இன்னொரு படம் வேறு பண்ணுறேன், அந்த படத்துக்கு நிறைய ஆர்டர் பண்ணுறேன். ஸோ எஸ் சார், அது அதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்போ, அதனால ஜாலியாக பேசி நம்ம இதாக நான் இப்படி பேசுகிறேன். அண்டு நாளைக்கு படம் வருது, எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பவிஷ் வந்து யூரேன் வந்துட்டாங்க, இதை பேச போறீங்களா? இப்படி சொல்லிட்டாரு. இல்லை, நான் வந்து ஐம் வெரி சென்டிமெண்டல் அட் திஸ் பாயிண்ட், வெரி எமோஷனல். ஒரே மேடையில் 3 ஜென்ரேஷன் பற்றி அங்கிள் சொன்னாங்க, கஸ்தூர்ராஜ் அங்கிள். ஸோ அந்த குடுப்பனை வந்து எனக்கு கிடைக்கல வித் மை கிட்ஸ். ஸோ நடந்திருக்கணும். பட் இந்த மேடையில் இவங்க வீட்டு பொண்ணா நான் வந்து இங்கே நின்று கேட்குறேன், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவனும் என்னோட மகன் மாதிரி தான். அவனுக்கு நான் கேட்குற சப்போர்ட்டை விட நான் வந்து பவிஷ்க்கு கேட்குறேன். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் சைல்டு. அது பேச்சுலேயும் இதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா மேலுக்கு வர வேண்டிய பையன். சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள், நல்லா வருடா. தேங்க்யூ.